கன்னியாகுமரியின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக நாகர்கோவில் அருகே உள்ள தம்பத்துக்கோணம் பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மின்கம்பம் சாய்ந்து விழுந்தது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம் விவரங்களை வழங்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய பலத்த கனமழையின் காரணமாக நாகர்கோவில் அருகே உள்ள தம்பத்துக்கோணம் பகுதியில் மின்கம்பம் சாய்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது விழுந்து சேதமானது. அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த காற்றின் காரணமாக மரம் சாய்ந்துள்ளது. அதனை அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையானது தற்போது துவங்கியுள்ளது. இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது கொட்டிப்பிடித்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் சூறைக்காற்று கனமழையின் காரணமாக நாகர்கோவில், மார்த்தாண்டம், குளத்தூர், தக்கலை, அதே போல கிழக்கு மாவட்டமும் சரி, மேற்கு மாவட்டங்களிலும் அதிக அளவிலான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகர்கோவில் பெய்த கனமழையின் காரணமாக நாகர்கோவில் அருகே உள்ள தம்பத்துக்கோணம் காமராஜர் நகர் பகுதியில் மின்கம்பம் சாய்ந்து சொகுசு கார் மீது விழுந்தது. இரவு நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத காரணத்தினால் பெரும் உயிர் சேதமானதும் தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மரம் சாய்ந்து விழுந்தது. அதனை அப்புறப்படுத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஆங்காங்கே தீயணைப்பு துறையினர் சாலையில் முறிந்து கிடக்கும் மரங்களையும் அப்புறப்படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதாம்.